வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்கு தமிழா. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுக்காக ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். இது அனைத்து கொஸ்டினுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் எடுத்தா இந்த ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல கொஸ்டின் நம்பர் 401 to 425 வரை இன்னைக்கு பார்க்க வரும். மொத்தம் 5 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 75 கொஸ்டின்ஸ் ரிமைனிங் இருக்கு. இது டே 17. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேங்களா? எனக்கு பாருங்க, இதுல இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துரும். அப்ப இந்த இடத்துக்கு எந்த நம்பர் வரும்? அப்ப இந்த நம்பர் இது இதெல்லாம் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சுன்னா அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அதே கான்செப்டும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்ப இங்க என்ன இருக்கு, ஒண்ணுன்னு இருக்கு. அப்ப இந்த ஒண்ணு எப்படி வந்திருக்கும், இந்த இரண்டு எண்களை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகே, பொதுவா வச்சுக்கலாம். 5 4 போச்சு ஒண்ணுன்னு சொல்லலாம். ஓகே, பட் ஆனா இங்க 7 2 போச்சு 5 தானே வரணும். ஆனா என்ன இருக்கு, 125ல இருக்கு. அப்ப கான்செப்ட் என்னன்னா, இங்க இரண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் பார்க்கணும். வித்தியாசம் வரும் 5 4 வித்தியாசம் வரும் 1. அப்ப அந்த 1 கியூப் பண்ணிருக்கான். 1 கியூப் பண்ணா 1. அதே மாதிரி 7 2 வித்தியாசம் வரும் 5. அப்ப 5 கியூப் பண்ணா 125. அதே மாதிரி 11 8 இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ 3. 3 கியூப் எவ்வளோ 27. அப்ப கான்செப்ட் என்னது, இந்த இரண்டு எண்கள் வித்தியாசம் கண்டுபிடிச்சு கியூப் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது 3 9 இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ வரும் 6. அப்ப 6 கியூப் பண்ணும். அப்ப 6 கியூப் பண்ண வரும் 216. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, இத்தொடர் வரிசையில் ஒரு ஒற்றை எண்ணை தொடரும் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன? ஓகேங்களா? ஒற்றை எண்ணை தொடரும் ஒற்றை எண். அப்ப கான்செப்ட் என்னது, இரண்டு ஒற்றை எண்கள் தொடர்ந்து இருக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். இரண்டு ஒற்றை எண்கள் தொடர்ந்து இருக்கு. அப்ப எங்க இருக்கு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் இதுலயே பாருங்க, 5 1. ஓகேங்களா? இரண்டு ஒற்றை எண்கள் இருக்கு. அதே மாதிரி 7 3. அதே மாதிரி 3 9. 8 5 வராது. 5 7. வேற 2 6 6 3 வராது. 3 1. அடுத்து 1 5. அடுத்து 3 இந்த மாதிரி எங்கேயே வரல. ஓகே, எல்லாமே என்ன இருக்கு, சாட் ஈவன் கம்பைனா தான் இருக்கு. பட் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 3 6 கிட்ட சொல்ல 4க்கு மேல எனக்கு வந்துச்சு. அப்ப இங்க 1 கிடையாது 2 கிடையாது 3 கிடையாது, 4க்கு மேலேயே எனக்கு இருக்கு. அப்ப ஆன்சர் 4க்கு மேல். நெக்ஸ்ட், முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்துக்கு பிறகு நேரம் எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா? இப்ப காலை ஒரு என்ன சொல்றது, காலை 7 மணி இருக்கு. அப்ப 100 மணி நேரம் கழிச்சு எனக்கு என்ன டைம் காட்டும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப 100 மணிங்கிறது என்ன பண்ண போறேன், நானு 24 டிவைட் பண்ண போறேன். ஏன் 24 டிவைட் பண்றோம் அப்படின்னா, நான் ஒரு 24 மணி நேரம் அப்படின்னா எனக்கு காலையில 7 மணிங்களா, அப்ப அடுத்த நாள் காலையில 7 மணி எனக்கு ஆகுறதுக்கு 24 மணி நேரம் ஆகணும். கரெக்டுங்களா? இன்னைக்கு காலையில 7 மணி, அப்ப நாளை காலையில 7 மணி வரை 24 மணி நேரம் ஆகணும். அதுக்கு என்ன பண்றோம், இந்த 100 24 டிவைட் பண்றோம். அப்ப 100 24 டிவைட் பண்ணோம்னா மீதி எவ்வளவு வரும் தான் நீங்க பார்க்கணும். மீதி எவ்வளவு வரும் தான் பார்க்கணும். அப்ப என்ன ஆகும், 1 24 24, 4 24 96, மீதி எவ்வளோ 4. ஓகேங்களா? இங்க நீ 24 அடிக்கும் போது டைரக்டா 24 எடுத்து அடிங்க. ஓகேங்களா? அப்ப மீதி 4 வரும். அப்ப மீதி 4 அப்படின்னா என்ன பண்ண போறேன், 100 மணி நேரத்துக்கு பிறகுதானே சொல்றான். அப்ப பிறகுனா மீதிய கூட்டணும், அவ்வளவுதான்ப்பா. பிறகு என்ன பண்ண போறோம், மீதியை கூட்ட போறேன். அப்ப முற்பகல் 7 மணியா, அப்ப இதோட ஒரு 4 கூட்டுங்க. இப்ப முற்பகல் 7 மணி 4 கூட்டணும் எவ்வளவு வரும் 11. அப்ப முற்பகல் 11. அப்ப முற்பகல் தான் ஏஎம். அப்ப ஆன்சர் அது 11 AM. எனக்கு இதே இது 100 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்கன்னா அது மீதியை நான் கழிச்சிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எக்ஸின் மதிப்பை காண்க. பாருங்க, 3 7 14 23 36 49 இங்க எக்ஸ். ஓகே, இப்ப எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, நம்பர் நீங்க என்ன ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் 4, அடுத்து 7, அடுத்து 9, அடுத்து 13, அடுத்து 13. அப்ப 4 7 9 13 13 ஒரு சீரியஸாவே எனக்கு கிடைக்கவே இல்லை பாருங்க. அப்ப எனக்கு சீரியஸாவே கிடைக்கல. அப்ப கான்செப்ட் என்னது, அப்ப அங்க டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி கான்செப்ட் இல்ல. அப்ப வேற என்ன கான்செப்டா இருக்கும், சோ கண்டுபிடிக்கலாங்களா? சோ என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 3ங்கிறது 1 ஸ்கொயர் பிளஸ் 2, 1 ஸ்கொயர் பிளஸ் 2. 7ங்கிறது 2 ஸ்கொயர் பிளஸ் 3, 2 ஸ்கொயரா 4, 3 கூட்டினா 7.
14 என்பது 3 ஸ்கொயர் பிளஸ் 5. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன ஆகுது? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். பின்னாடி நம்பர் என்ன ஆகுது? 2, 3, 5. ஓகேங்களா? இப்ப 23 எப்படி வந்திருக்கும்? 4 ஸ்கொயர் பிளஸ் இப்ப 2, 3, 5. அப்ப எனக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இது பகா எண்கள் சீக்வன்ஸ்ல கூட்டுறாங்க. பகா எண்கள் சீக்வன்ஸ்ல கூட்டுறாங்க. அப்ப 5க்கு அப்புறம் எனக்கு என்ன வரும்? 7. 4 ஸ்கொயர் 16, 17 கூட்டினா 23. இப்ப 36 எப்படி வந்திருக்கும்? 5 ஸ்கொயர் பிளஸ் 11. அதே மாதிரி 49 6 ஸ்கொயர் பிளஸ் 13. ஓகேங்களா? அப்ப அடுத்து இங்க என்ன வரும்? அப்ப 7 ஸ்கொயர் பிளஸ் இப்ப பாருங்க பின்னாடி போட்டு ஒரு நம்பரை பாருங்க 2, 3, 5, 7, 11, 13 எல்லாமே பகா எண்கள் தானே. அப்ப 13க்கு அப்புறம் உங்களுடைய பகா எண் என்னது? 17. அப்ப 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49, இங்க ஒரு 17. அப்ப 49 17 கூட்டினா எவ்வளவு வரும்? 66. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட மறை குறியீட்டின்படி ரேஞ்ச் 1 2 3 4 5 ஆகவும் ரேண்டம் ஆனது 1 2 3 6 7 8 ஆகவும் குறிக்கப்பட்டால் மேங்கோ என்னும் வார்த்தைக்கான மறை குறியீடு என்ன? ஸோ கண்டுபிடிக்கலாமா? இப்ப ரேஞ்ச் ஓகே எத்தனை இருக்கு? 5 எழுத்து 5 நம்பர். அதே மாதிரி இங்க 6 எழுத்து 6 நம்பர். இங்கேயும் ஃபர்ஸ்ட் 6 தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் ஃபர்ஸ்ட் 6 தான். இங்கேயும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இங்கேயும் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப கான்செப்ட் என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணு, செகண்ட் எழுத்துக்கு செகண்ட் எண்ணு, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இப்ப ரேஞ்ச் அப்ப 1 2 3 4 5. அப்ப ஆரோட மதிப்பு 1, ஏவோட மதிப்பு 2, என்னோட மதிப்பு 3, ஜியோட மதிப்பு 4, ஈயோட மதிப்பு 5. அதே மாதிரி ரேண்டம் இங்க என்ன இருக்கு? 1 2 3 6 7 8. ஓகேங்களா? அப்ப டியோட மதிப்பு 6, ஓயோட மதிப்பு 7, எம்மோட மதிப்பு எவ்வளோ? 8. அப்ப எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மேங்கோ. ஓகேங்களா? அப்ப எம் நம்ம எம்முக்கான குறியீடு என்னது? 8. அடுத்து ஏக்கானது எவ்வளோ? 2, என்னுக்கானது 3, அடுத்து ஜிக்கானது 4, ஓக்கானது எவ்வளோ? 7. அப்ப ஆன்சர் என்னது? 8 2 3 4 7. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு பகடியின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும்? அப்போ 1க்கு ஆப்போசிட் எது வரும்? பாருங்க. இப்போ 1க்கு ஆப்போசிட் இப்ப எனக்கு இந்த 1ங்கிறது இந்த ஒரு பகுதியில் தான் இருக்கு. அப்போ 1க்கு பக்கத்துல 2 3 வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா 1க்கு ஆப்போசிட்டா 3 2 எனக்கு வராது. ஓகேங்களா? இதை நீ கண்டுபிடிச்சலாம். பட் இன்னும் 2 நம்பர் பக்கத்து நம்பர் கண்டுபிடிச்சா ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம அந்த கான்செப்ட் படி இதுல கண்டுபிடிக்கல. அப்ப என்ன பண்ணா சோ 2 பகுதி நான் எடுக்க போறேன். அந்த 2 பகுதி எப்படி இருக்கும்னா எனக்கு ஒரு நம்பர் காமன் இருக்கக்கூடிய அந்த 2 பகுதி எடுப்பேன். இப்ப பாருங்கவே இந்த 2வது பகுதியும் 3வது பகுதியும் பாருங்க. இதுல நீங்க எத்தனை நம்பர் காமனா இருக்கு? 2 தான் காமனா இருக்கு. ஏன்னா இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. வேற ஏதாவது நம்பர் இருக்கா காமனா? இல்ல. அப்ப 2ங்கிறது இந்த பகுதியிலும் இந்த பகுதியும் 2ங்கிற நம்பர் காமனா இருக்கு. அப்ப ஒரே ஒரு நம்பர் தானே காமனா இருக்கு. அப்ப ஒரே நம்பர் காமனா இருந்துச்சுன்னா நம்ம அனைத்து நம்பருக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா இந்த 2ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் வாங்க. அப்ப என்ன ஆகும்? 2 2க்கு அப்புறம் 6 6க்கு அப்புறம் 4. அதே மாதிரி இங்க இருந்து கிளாக் வைஸ் போகும்போது 2 3 1. ஓகேங்களா? இப்ப 2 எடுத்து 2 வரனால ஒரு 2 எடுத்து விட்டுருங்க. எந்த நம்பர் வராம இருக்கு? 5. அப்ப கான்செப்ட் 2க்கு ஆப்போசிட் 5, 6க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 1. அப்ப எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது 1க்கு ஆப்போசிட் தானே. அப்ப 1க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 4. இப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து இங்க பாருங்க 2z 5 7 y 7 14 x 9 23 w 11 34 v 13. இப்ப அடுத்து எனக்கு என்ன வரும்? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் எண் இருக்கு, அடுத்து எழுத்து இருக்கு, அடுத்து எண் இருக்கு. இப்ப இங்க என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிக்கிறேன். 2 7 14 23 34. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் மட்டும் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 5 கூடுது. அடுத்து எவ்வளவு கூடுது? 7 கூடுது. அடுத்து 9, அடுத்து 11. அப்ப 5 7 9 11. அப்ப அடுத்து எவ்வளவு கூடும்? 13 கூடுமா? அப்ப 34ல 13 கூட்டினா எவ்வளவு வரும்? 47. அப்ப 47 ஆப்ஷன் எங்க இருக்கு? 2 இடங்கள்ல இருக்கு. அப்ப ஆன்சர் ஏ வராது, பி வராது. இப்ப செகண்ட் எழுத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்க என்ன இருக்கு? Z Y X W V. அதுக்கப்புறம் என்ன போறோம்? இங்க ஒவ்வொன்றா புரிஞ்சிருப்பதா? இசட்டுக்கு முன்னாடி ஒய், ஒய்க்கு முன்னாடி எக்ஸ், எக்ஸ் முன்னாடி டபிள்யூ, டபிள்யூ முன்னாடி வி. அப்ப விக்கு முன்னாடி என்ன வரும்? யூ.
அப்ப செகண்ட் எழுத்து யூ எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்ப லாஸ்ட் ஆப்ஷன். அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகே, இங்கே நம்ம வந்தனால இந்த மூணாவது நம்பர் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. அடுத்து கழித்தல் குறியை பெருக்கலாகவும் பெருக்கல் குறியை கூட்டலாகவும் கூட்டல் குறியை வகுத்தலாகவும் வகுத்தல் குறியை கழித்தலாகவும் கொண்டால் மதிப்பு காண்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்? அவங்க சொன்னது மாதிரி குறியீடுகளை சேஞ்ச் பண்ண போறோம். 14 மைனஸ், அதாவது கழித்தல் என்பது பெருக்கல் 10, பெருக்கல் என்பது என்னது? கூட்டல் 4, வகுத்தல் என்பது கழித்தல் 16, அடுத்து கூட்டல் என்பது என்னது? வகுத்தல் 8. ஓகேங்களா? அவங்க சொன்ன மாதிரி மாத்தியாச்சு. கழித்தல் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது கூட்டல், வகுத்தல் என்பது கழித்தல், கூட்டல் என்பது வகுத்தல். மாத்தியாச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வகுத்தரலாம். 16 வகுத்தல் 8 எவ்வளவு வரும்? 2. சோ வகுத்ததுக்கு அப்புறம் பெருக்குமா? பெருக்கிறது இங்க தானே இருக்கு. அப்ப இதே நீ அப்படியே பெருக்கலாம். 14 10 பெருக்கலாம் 140. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? பிளஸ் 4 மைனஸ். இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? கூட்டலாம். அப்ப 140 பிளஸ் 4 144 மைனஸ் 2. அப்ப ஆன்சர் சொல்ல போறோம் 142. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தார் உணவு, உடை, வாடகை, இதர செலவுகள் மற்றும் சேமிப்புக்கு செலவு செய்வதை குறிக்கப்படுகிறது. குடும்பத்தின் வருட வருமானம் ரூபாய் 60,000 எனில் அவர்கள் சேமிப்பு தொகை இவ்வளவு வரும் கொஸ்டின் கேட்கிறோம். ஓகேங்களா? அப்ப இந்த டிகிரி பார்த்தோம்னா எனக்கு வாடகை வந்து 72 டிகிரி, உடை 72 டிகிரி, இதர செலவுகள் 72 டிகிரி, சேமிப்பு எவ்வளவு கொடுக்கல, உணவு வந்து 108 டிகிரி. ஓகேங்களா? அப்ப சேமிப்பு தான் எவ்வளவு கேட்கிறாங்க. அப்ப சேமிப்புக்கான டிகிரி எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப அந்த டிகிரி தான் நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? எனது வட்டம் தானே. அப்ப வட்டம்னா மொத்தம் எனக்கு எவ்வளவு டிகிரி? 360 டிகிரி வரும். அப்ப ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 72 72 72 எவ்வளவு வரும்? இது 372 கூட்டினா 216. அப்ப 216 இங்க ஒரு 108. அப்ப 216 8 கூட்டினோம்னா 224 324. ஓகே, அப்ப 324 டிகிரி. ஓகே, அப்ப 324ஓட எதை கூட்டினா 360 டிகிரி வரும்? ஏன்னா அப்பதான் சேமிப்பு நான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப 324 இருந்து 360 கழிப்போம். கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 36 டிகிரி வரும். எவ்வளவு வரும்? 36 டிகிரி. அப்ப சேமிப்புக்கான டிகிரி எனக்கு எவ்வளவு? 36 டிகிரி. அப்ப 36 டிகிரி எவ்வளவு அமௌண்ட் பார்க்கலாமா? அப்ப 36 டிகிரி எப்படி எழுதலாம்? 36 பை 360 இன்ட்டு அமௌண்ட் எவ்வளோ? 60,000. இப்ப அடிக்கலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு 36 36, ஒரு 36 36. இப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 6,000. அப்ப சேமிப்புக்கான தொகை எவ்வளோ? 6,000. இந்த கொஸ்டின் அப்ப என்ன பண்ணிருக்கோம்? சேமிப்பு எவ்வளவு டிகிரி கொடுக்காதனால ஃபர்ஸ்ட் டிகிரி கண்டுபிடிச்சோம். டிகிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தொகை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60 வருடங்கள். 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன? ஓகே, இப்ப கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க? தற்போது கூடுதல் கொடுத்திருக்காங்க. தற்போது கூடுதல் எவ்வளோ? 60 வருஷம். தற்போது கூடுதல் 60 வருஷம். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி, 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தந்தை மகன் இவங்களோட விகிதம் எவ்வளவு இருக்கான்? தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கா. அப்ப மகன் ஒண்ணுனா தந்தை எவ்வளவு இருப்பாரு? 5 பங்கு இருப்பாரு. ஓகேங்களா? 6 வருடங்களுக்கு முன்னாடி தந்தை மற்றும் மகனோட விகிதம் இருக்கு. தந்தையின் வயது மகனை போல 5 மடங்கு. அப்ப இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி கூடுதல் எவ்வளவுன்னு பாருங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி விகிதம் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த விகிதத்துடைய கூடுதல் எவ்வளவு கண்டுபிடிக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? தற்போதுதான் 60 வயசு. தற்போதுதான் கூடுதல் 60. அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இவருக்கும் 6 மைனஸ் பண்ணும், இவருக்கு 6 மைனஸ் பண்ணும். அப்ப எவ்வளவு? 60 6 போச்சுன்னா 54, 54 6 போச்சுன்னா 48. அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கூடுதல் எவ்வளவு வரும்? 48. ஓகேங்களா? அப்ப இதை மொத்தமா விகிதத்து கூட்டிங்க எவ்வளவு வரும்? 6x. அப்ப 6x 48னா 1x எவ்வளவு வரும்? 1x எவ்வளவு வரும்? 8. ஓகே, அப்ப 8 என்ன பண்ணலாங்க? அப்ளை பண்ணுங்க. அப்ப 1x எவ்வளோ? 8. 5x எவ்வளவு வரும்? 40. இது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் மகனுக்கு 8 வயசு, தந்தைக்கு 40 வயசு. அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி 40 8னா தற்போது வயசு எவ்வளவு இருக்கும்? அப்ப தந்தைக்கும் ஒரு 6 வயசு கூட்டுவோம். எவ்வளவு ஆகும்? தற்போது தந்தைக்கு 6 வயசு கூட்டினா 46, மகனுக்கு 6 வயசு கூட்டினா 14. ஓகேங்களா? இப்ப தற்போது வயசு தான் 46 14. ஓகே, இப்ப கூட்டின 60 வருதா? இப்ப கொஸ்டின் கேட்டாங்க 6 வருடங்களுக்கு பிறகு மகனுடைய வயது தான் கேட்டாங்க. இப்ப தற்போது மகனுக்கு வயசு எவ்வளவு? 14. தற்போது 14னா
6 வருஷத்துக்கு பிறகு என்ன பண்ணும், பிறகுனா கூட்டுவனா, அப்ப 14 6 கூட்டினாலும் வரும் 20. அப்ப 6 வருடங்களுக்கு பிறகு மகனோட வயது எவ்வளோ, 20 வருடங்கள். நெக்ஸ்ட் 1 1 2 3 5 8 13 21 34 அடுத்த நம்பர் என்ன வரும்? ஓகேங்களா, கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலி என்ன சீரிஸ் பாத்தீங்கன்னா பிபோனசி சீரியஸ். ஓகே, பிபோனசி கூட்டம் என்னது, முதல் 2 நம்பர் கூட்டினா 3வது நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த 2 நம்பர் கூட்டினா இந்த நம்பர் கிடைக்கும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா, அப்ப லாஸ்ட் இந்த 2 நம்பர் கூட்டினா எனக்கு எது வரும், அதான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா, இப்ப 21 30 கூட்டினாலும் வரும் 55. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ஸோ முதல் 2 நம்பர் கூட்டிங்கன்னா 3வது நம்பர் கிடைக்கும். அப்ப அடுத்த 2 நம்பர் கூட்டினா இன்னொரு நம்பர் கிடைக்கும். அடுத்த 2 நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்கும். இதே மாதிரி 2 நம்பரை கூட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. இதனால பிபோனஸ் சீரியஸ் சொல்லுவாங்க. அடுத்து பின்வரும் தொடர்வரிசை குறிப்பின்படி 1 என்பது ஓடு, 2 என்பது நில்லு, 3 என்பது போ, 4 என்பது உட்காரு, 5 என்பது போரு. தொடர்வரிசை தொடரும் எனில், தொடர்வரிசை தொடரும் எனில் குறிப்பின்படி எது எனக்கு வரும்? ஓகேங்களா, தொடர் வரிசை என்ன பண்ண சொன்னாங்க, தொடர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும்னு பார்த்து தான் நான் ஆன்சர் பண்ண போறேன். ஓகேங்களா, இந்த சீக்வன்ஸை பாருங்க, 4 5 4 5 3 4 5 3 1 4, அடுத்து 5 3 1 2 4 5 4 5 3 4 5 3. இப்ப அடுத்து இங்க என்ன வரும் கண்டுபிடி. இங்க பாருங்க, இந்த 4 வந்து ரிப்பீட் ஆயிருப்பாங்க. 4 5 திரும்பி 4 5 3 4 5 3 1 4 5 3 1 2 4 5 4 5 3 4 5 3. இங்க என்ன வரும்? இப்ப பாருங்க, இது வந்து ஒரு சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 4 5, அடுத்து 3 நம்பர் 4 5 3, அடுத்து 4 நம்பர் 4 5 3 1, அடுத்து 4 5 3 1 2. ஸோ திரும்ப எனக்கு என்ன, அதே மாதிரி 2 நம்பர் 3 நம்பர் இருந்தா ஒரு 4 நம்பர் தானே வரும். அப்ப பாருங்க, இங்கேயும் 4 5, இங்கேயும் 4 5, இங்க 4 5 3, இங்க என்ன இருக்கு 4 5 3, இங்க என்ன இருக்கு 4 5 3 1. அப்ப இங்க என்ன 4 5 3 1. அப்ப 1 என்பது எனக்கு என்ன வரும்? ஏன்னா தொடரும் சொன்னாங்கல்ல, அப்ப தொடரும்னா 3க்கு அப்புறம் என்ன வரும் தான் பார்ப்போம். அப்ப 3க்கு அப்புறம் என்னது 1 வரும். அப்ப 1 என்பது எனக்கு என்னது ஓடு. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து பாருங்க, மிஷின் என்பது 19 7 9 14 15 20 11 என குறிக்கப்பட்டால் டேஞ்சர் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? பாருங்க, ஓகே, அப்ப எனக்கு எம்னா எனக்கு எவ்வளவு தெரியும் 13. எம்னா 13, ஆனா இங்க எவ்வளவு கொடுத்துருக்கான் 19 கொடுத்துருக்கான். அப்ப என்ன பண்றான், இங்க எம்னா 13, அப்ப அதோட 6 கூட்டுங்க. 13 6 கூட்டினா 19. எனக்கு ஏன்னு எவ்வளவு 1, ஆனா இங்க எவ்வளவு இருக்கு 7 இருக்கா. அப்ப ஒன்னோட என்ன பண்ணிருக்கான் 6 கூட்டு. அப்ப 1 6 கூட்டினா 7. அப்ப கான்செப்ட் என்னது, இப்ப அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கான எண்ணையும் போட்டு அதோட 6 கூட்டணும், அவ்வளவுதான் கான்செப்ட். சீன் எவ்வளவு 3, அப்ப 3 6 கூட்டினா 9. அடுத்து கச்சுனா 8 8 6 கூட்டினா 14, ஐனா 9 6 கூட்டினா 15, என்னன்னா 14 6 கூட்டினா 20, ஈனா 5 6 கூட்டினா 11. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப என்ன கான்செப்ட், ஒரு எழுத்துக்கான எண்ணு என்ன வருதோ அதோட 6 கூட்ட போறீங்க, அவ்வளவுதான். அப்ப பாருங்க டேஞ்சர். இப்ப டி எனக்கு எவ்வளவு, டீனா 4, 6 கூட்டினா வரும் 10. அடுத்து ஏனா 1, அப்ப 6 கூட்டினா 7. அடுத்து என்னன்னா 14 16 கூட்டினா 20. அடுத்து ஜீனா 7 7 6 கூட்டினா 13. ஈனா 5 5 6 கூட்டினா 11. ஆறுனா 18, 6 கூட்டினா 24. நம்ம பாருங்க 10 7 20 எங்க இருக்கு, நீங்க 10ன்னு போடும்போது எனக்கு ஆன்சர் வந்துருக்கும். 10 7 20 13 11 24. ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் சி. இங்க டைரக்டா எழுத்துக்கான எண்ணை கொடுக்காம அந்த எழுத்துக்கான எண்ணோட ஒரு 6 கூட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்க. ஓகே, பாருங்க ஏ டபுள் பி டி சி எஃப் டி ஹச் இ அடுத்து வரும். பார்க்கலாமா? அப்ப எனக்கு 2 பி கண்டினியூஸா வந்திருக்கு அப்படின்னா என்ன கான்செப்ட்னா, ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து செக் பண்ணுங்க. பாருங்க, ஏக்கு அப்புறம் பி சி டி இ, அடுத்து என்ன பாருங்க ஒண்ணு விட்டோம்னா எஃப். அப்ப செகண்ட் எழுத்து எனக்கு எஃப் எங்க இருக்கு, செகண்ட் எழுத்து எஃப். அப்ப ஏ டி இங்க மட்டும்தான் இருக்கு. இப்ப ரிமைனிங் உள்ளதுல இங்க பி இங்க டி இங்க எஃப் இங்க ஹச். அப்ப அடுத்து என்ன வரும் பாருங்க, 2 4 6 8 அடுத்து என்னது 10 10 என்னது ஜே.
அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் 3, 8, 15, 24, 34, 48, 63 என்ற தொடரில் தவறான எண்ணை காண்க. ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு கூடுது? 3ல இருந்து 8க்கு போகிறதுக்கு 5 கூடுது. அடுத்து 8ல இருந்து 7 கூட்டினா 15, 15ல இருந்து 9 கூட்டினா 24. ஓகே, அப்ப 5, 7, 9 கரெக்டா தானே போகுது. ரெண்டு ரெண்டா கூடுது 5, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் அது 9. அப்போ 9க்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வரணும்? 11ல வரணும். ஆனா 24ஓட 11 கூட்டினாலும் வரும் 35ன்னு வரும். ஓகேல, 35 செக் பண்ணி பாருங்க. 35 வருதா? அப்ப 24ஓட 11 கூட்ட 35. அப்ப 35க்கு அடுத்து என்ன பண்ணும்? 13 கூட்டுனா 35ல 13 கூட்டினா 48. 48 இதுல என்ன பண்ணும்? 15 கூட்டுமா 63 வருதா? அப்ப ஆக்சுவலி எந்த நம்பர் வந்திருக்கணும்? 35 என்ற எண் நீங்க வந்திருக்கணும். ஏன்னா சீக்வன்ஸ் எப்படி சீரியஸ் போகுது? 5, 7, 9, 11, 13, 15 இப்படிதான் போகுது. ஆனா இங்க என்ன பண்றான்? 10 கூட்டிட்டா, இங்க 14 கூட்டிட்டான். அப்ப இங்க டிஃபரன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப எங்க வித்தியாசம் நடக்க ஆரம்பிச்சு? இந்த 34 பதில் 35 வந்தா சரியா இருந்திருக்கும். அப்ப தவறான நம்பர் நினைக்கிறது 34. அடுத்து, ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதினை போல 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் தாயாரின் தற்போதைய வயது என்னது? ஓகே, இப்ப தற்போது எவ்வளவு இருக்காங்க? தன்னுடைய மகளின் வயதினை போல 5 மடங்கா? அப்ப தாய் மகள், அப்ப 5 மடங்குனா அப்ப மகள் 1னா தாய் எவ்வளவு இருப்பாங்க? 5 மடங்கு. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு, 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்னது? தாயாரின் வயது மகளின் வயதை போல 4 மடங்கு. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளை ஃபர்ஸ்ட். அப்ப 5 இங்க பெருக்குனா 4. அப்ப இந்த ரெண்டு பக்கம் டிஃபரன்ஸ் சொல்ல போறோம். 4க்கு 5 டிஃபரன்ஸ் சொல்ல 1. அப்ப 1x சமம். இப்ப இந்த 1xக்கான மதிப்பு எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த கீழே உள்ள விகிதத்துல வித்தியாசம் பாருங்க. 4, 1 வித்தியாசம் வரும் 3. அப்ப இந்த 3ஐயும் இந்த ஆண்டுகளையும் பெருக்கும். எவ்வளவு வரும்? 6. அப்போ 1x எவ்வளோ? 6. இப்ப இந்த x மதிப்பை மேல அப்ளை பண்ணும். அப்போ 1x 6னா 5x வரும் 30. 1x வரும் 6. அப்ப மகளுக்கு 6 வயசு, தாய்க்கு வந்து 30 வயசு தற்போதைய வயசு. அப்ப தாய்க்கு என்ன கொஸ்டின் கேட்கிறான்? தாயாரின் தற்போதைய வயது கேட்கிறான். அப்ப தாயோட தற்போதைய வயது எவ்வளோ? 30 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தில் ABCDE மற்றும் F என்பன ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும். அப்பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை 16,000 எனில் B/D விகிதத்திற்கு சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகள் டேஷ் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே பாருங்க, B/D-யா? இப்ப B/D-னா B-யோட மதிப்பு எவ்வளோ? B-யோட மதிப்பு எவ்வளோ? 12. D-யோட மதிப்பு எவ்வளோ? 20. அப்ப 12:20. அப்ப விகித சுருக்கலாமா? எதால அடிக்கலாம்? 4 அடிக்க முடியுமா? முன்னாங்க 12, ஐநாங்க 20. அப்ப B/D-யோட விகிதம் எவ்வளோ? 3:5. அப்ப எனக்கு 3:5 எந்த விகிதத்துல வரும் செக் பண்ணலாமா? நம்ம ஆப்ஷன்ல இருந்தே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன், FC. ஓகேவா? ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன், F/C. அப்ப F உடைய மதிப்பு எவ்வளோ? 15. C யோட மதிப்பு எவ்வளோ? 25. இது என்ன பண்ண அடிக்கலாமா? 5ஆல 3 15, 5 25. இப்போ 3:5 வந்துருச்சுல. ஏன்னா B/D யோட விகிதம் 3:5. அப்ப F/C யோட விகிதம் எவ்வளோ? 3:5 தானே. அப்ப என்னது? சமமான விகிதம் கொண்டது என்னது? F/C. அவ்வளவுதான். எனக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லயே கிடைச்சிச்சு. இதே F/D என்ன வரும் பாருங்க. Fனா 15, Dனா எவ்வளோ? 20. அப்ப 3:4 தான் வரும். 3:5 வராது. ஓகேங்களா? நமக்கு ஆப்ஷன் ஏல எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து, ஒரு பையனை பார்த்து கண்ணன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்னா, இவன் யார் அப்படின்னா, என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும்? கண்டுபிடிக்கலாமா? இப்ப கண்ணன் வந்து இருக்காரு. கண்ணன் என்ன பண்றாருன்னா, ஒரு பையனை பார்க்கிறாரு. என்ன பார்த்து சொல்றாருன்னா, இந்த பையன் யாரு அப்படின்னா, என்னுடைய தந்தை. இந்த பையன் யாருன்னா என் தந்தை. அப்ப கண்ணனுடைய தந்தை என் தந்தையின் ஒரே மகன். அப்ப ஒரே மகன் யாரு? இவன் தான் வருவான். ஓகேவா? என் தந்தையின் ஒரே மகன் யாரு? கண்ணன் தான். அப்ப அந்த ஒரே மகனின் மகன் தான் யாரு? அந்த பையன். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப என்னுடைய தந்தையினுடைய
ஒரே மகன் தான் யாரு? நானு. அப்ப என்னுடைய மகன் தான் யாரு? அந்த பையன். அப்ப இந்த கண்ணன் என்பவர் அந்த பையனுக்கு என்ன உறவு வேண்டும்? இப்ப கண்ணன் என்பவர் அந்த பையனுக்கு தந்தை உறவு வேண்டும். கண்ணன் என்பவர் அந்த பையனுக்கு தந்தை உறவு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், P என்பது வகுத்தல் Q என்பது பெருக்கல் R என்பது பிளஸ் S என்பது மைனஸ் எனில் 18 Q 12 B 4 6 5 S 6 இதன் மதிப்பை காண்க. ஓகே பாருங்க, 18 Q என்பது என்னது? பெருக்கல் 12, P என்பது வகுத்தல் 4, R என்பது பிளஸ் 5, S என்பது மைனஸ் 6. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணிடலாம். 12 வகுத்தல் 4 எவ்வளவு வரும்? 3. அடுத்து 18 3 பெருக்கலாம் 54 பிளஸ் 5 மைனஸ் 6 இது ரெண்டையும் கூட்டினா 59 மைனஸ் 6 அப்ப ஆன்சர் வருது 53. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். இங்க ஃபர்ஸ்ட் வகுக்கிறோம், அடுத்து பெருக்கிறோம், அடுத்து கூட்டுறோம், அடுத்து கழிக்கிறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், பிரவீன் சமீபத்தில் வாங்கிய புதிய இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை பெற்றார். இங்கு அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான பதிவு எண்ணிற்கு கண்ணாடி பிரதிபலிப்பினை காண்க. ஓகேங்களா? இதுதான் அவர் வண்டி வாங்கனுடைய நம்பர். வண்டியுடைய பதிவு எண் என்னது? TN 12 H 2589. ஓகே, இப்ப கண்ணாடியில் இதை பார்த்தோம்னா அதோட பிம்பம் எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, கண்ணாடி பிம்பம் கேட்கறாங்க. அப்ப கண்ணாடி பிம்பம் அப்படின்னா எனக்கு எப்படி பார்க்கும்? இடது வலது மாற்றமாகும். இடது வலது மாற்றம், அதாவது முதது லாஸ்டா போயிடும், லாஸ்ட் இது ஃபர்ஸ்டா வரும். அது இல்லாம அது பிரதிபலிக்கும், இடது வலதா மாறும். ஓகேங்களா? அப்ப இங்க லாஸ்ட் எனக்கு என்ன இருக்கு? 9 இருக்கா? இந்த 9 எனக்கு ஃபர்ஸ்டா வரும். அப்ப அந்த 9 ஃபர்ஸ்ட் வந்து என்னங்க திருப்பி வரும் 9. அடுத்து 8. ஓகேங்களா? நீங்க 9 போட்டனே பாருங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்னது? 9 இந்த மாதிரி திருப்பி தான் வரணும். எங்க இருக்கு 9 மாதிரி திருப்பி? இங்க மட்டும்தான் 9 திருப்பி இருக்கு. இங்க 9 நேராத இருக்கு. அப்ப இது வராது. ஏன்னா பிரதிபலிக்கணும். 9 ஃபர்ஸ்டாவும் வரணும். அது பிம்பம் என்னது? இடது வலது மாற்றம் ஆயிருக்கணும். அங்க இடது வலது மாற்றம் ஆகல. அதே மாதிரி இங்க என்னது? தலைகீழ போட்டிருக்கான். இது என்ன பார்த்தீங்கன்னா நீர் பிம்பம். ஓகேங்களா? அப்ப எனக்கு இது வராது. ஓகேங்களா? அதே டீங்கிறது எனக்கு லாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வராது. அதே மாதிரி 9 இங்க என்ன தலைகீழ இருக்கு. அப்ப எனக்கு இது வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி பிம்பங்கள் கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு நீங்க ஏதாவது ஒரு எழுத்து போடுறது மூலமாவே நீங்க என்ன பண்ண ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப 9 அதுக்கப்புறம் அது 8 போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது 5 5 2 H 2 1 N T இந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. நீங்க 9 திருப்பி போட்டிருந்தாலும் ஆன்சர் கரெக்டா வந்திருக்கும். அடுத்து 435 876 923 574. சோ கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து, இலக்கங்கள் என்ன பண்ணும்? ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க. ஓகே பாருங்க, இப்ப 435 இதை ஏறு வரிசையிலம்னா 345. அடுத்து 876 இதை ஏறு வரிசையிலம்னா 678. அடுத்து 923 இதை ஏறு வரிசையிலம்னா 239. அடுத்து 574 இதை ஏறு வரிசையிலம்னா 457. 457. அப்ப இதுல எது இப்ப எனக்கு சிறிய நம்பர் கிடைக்குது? இப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஏறு வரிசை எழுதிருக்கேன். இப்ப எனக்கு எது சிறிய நம்பர் கிடைக்குது? 239 சிறிய நம்பர். அப்ப எதுல எனக்கு சிறிய நம்பர் கிடைக்குது? இந்த 923 நான் ஏறு வரிசை எழுதும் போது மிக சிறிய நம்பர் கிடைக்குது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 923. அடுத்து 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் M, A, T மற்றும் H என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன? ஓகேவா? சோ தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்க. இப்ப தலைவர் எத்தனை ஆளு? ஒரே ஒரு ஆள் தானே. அப்போ ஒரு ஆள் தேர்ந்தெடுக்க எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? இங்க 4 பேருமே தலைவரை வர வாய்ப்புகள் இருக்கு. 4 பேருமே தலைவர வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப தலைவரை வர வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு? 4. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4. ஏன்னா முதல் கொஸ்டின் ஆன்சர் 4 தானே. அப்ப ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் லாஸ்ட் வராது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேக்குறான்? கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன? ஓகே, இப்ப M, A, T, H. ஓகே, இப்ப நான் M தலைவராக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணலாம்? இவர் உப தலைவரா இருக்கலாம், இவர் உப தலைவரா இருக்கலாம், இவர் உப தலைவரா இருக்கலாம். அப்ப ஒரு தலைவர் வச்சோம்னா எத்தனை உப தலைவர் வர முடியும்? 3 பேர் வர வாய்ப்பு இருக்கா? அப்ப M வச்சு ஒரு 3 ஜோடி எடுக்கும்.
ஏன்னா MA இவங்க வரலாம், இல்ல MT வரலாம், இல்ல MHன்னு வரலாம். ஓகேவா? இதே இது ஏவ தலைவர் ஆக்கிட்டு வச்சுக்கோ. இப்ப ஏவ தலைவர் ஆக்கிட்டோம்னா அப்ப M வந்து உபத்தலைவர் வாய்ப்பு இருக்கு, T உபத்தலைவர் வாய்ப்பு இருக்கு, H உபத்தலைவர் வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னது? அப்ப A வச்சு ஒரு 3. இதே மாதிரி T தலைவர் ஆயிட்டோம்னா அவர் வச்சு ஒரு 3 செட் எடுக்கலாம். அடுத்து H தலைவர் ஆகணும்னா மீதி 3 உபத்தலைவரா இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப என்ன 3 3 3 3 எவ்வளவு வருது? 12. அப்ப எத்தனை எத்தனை தலைவர் மற்றும் உபத்தலைவர் வாய்ப்பு எத்தனை இருக்கு? 12 இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி 2 பேர் ஜோடியை எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 2 பேர் ஜோடியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேரா? அப்ப 4 இன்ட்டு இதுக்கு முன்னாடி நம்பர் எடுத்து பெருக்குங்க. 4க்கு முன்னாடி நம்பர் அது 3. அப்ப 4 3 12. அவ்வளவுதான்ப்பா. இதே இது 6 பேர் இருந்தாங்கன்னா 6 பேர் என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 5ஆல பெருக்குவேன். 10 பேர் இருந்தாங்கன்னா 9ஆல பெருக்குவேன். 20 பேர் இருந்தாங்கன்னா 19ஆல பெருக்குவேன். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல இருந்து ஒன்ன மைனஸ் பண்ணி பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து தலைவர் உபத்தலைவர் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள். அப்ப செகண்ட் எவ்வளவு வரும்? 12. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அப்ப தலைவர் தேர்ந்தெடுக்க 4 வாய்ப்பு தான், தலைவர் மற்றும் உபத்தலைவர் தேர்ந்தெடுக்க 12 வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அட்டு என்பது பெருக்கல், சி என்பது வகுத்தல், பெர்சன்டேஜ் என்பது பிளஸ் மற்றும் டாலர் என்பது மைனஸ் எனில் 6 பெர்சன்டேஜ் என்பது என்னது? பிளஸ் 12, சி என்பது வகுத்தல் 3, அட்டு என்பது பெருக்கல் 8, டாலர் என்பது -3. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். 12 வகுத்தல் 3 எவ்வளவு வரும்? 4. அப்ப முன்னாடி என்ன இருக்கு? 6 பிளஸ் பின்னாடி பெருக்கல் 8 -3. இப்ப அடுத்து என்ன பண்ணும்? பெருக்கும். 4 8 32, முன்னாடி பிளஸ் 6 பின்னாடி -3. அப்ப 6 32 எவ்வளவு வரும்? 38 -3. அப்ப ஆன்சர் வரும் 35. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால், மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. ஓகேங்களா? சோ காலையில 7 மணிக்கு கரெக்டா டைம் காட்டுது. காலையில 7 மணிக்கு கரெக்டா 7 மணிக்கு காட்டுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த கடிகாரமானது மணிக்கு 2 நிமிஷம் தாமதமாகுது. 2 நிமிஷம் தாமதம் என்னது? இப்ப கரெக்டா ஓடுச்சுன்னா 8 மணி ஆயிருக்கும். ஆனா அங்க என்ன இருக்கும்? 7:58 தான் ஆகும். ஏன்னா 2 நிமிஷம் தாமதமா ஓடும். ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி காலையில 7 மணி கரெக்டா காட்டுச்சு. அப்ப மாலை 6 மணிக்கு எனக்கு என்ன டைம் காட்டும்? இங்க என்ன ஆகுது? மணிக்கு 2 நிமிடம் தாமதம். மணிக்கு என்னது? 2 நிமிடம் தாமதம். அப்ப காலையில 7 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் மொத்தம் எவ்வளவு நேரம் இருக்கும் பாருங்க. மொத்தம் எவ்வளவு நேரம் பார்க்கும்? காலை 7 இருந்து மாலை 7 வரணும்னாலே 12 மணி நேரம். அப்ப இங்க 6 தானே வருது. மொத்தம் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? 11 மணி நேரம். மொத்தம் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? 11 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம் தாமதம்? 2 நிமிஷமா? அப்ப மொத்தம் 11 மணி நேரம் ஆயிடுச்சா? அப்ப 11 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்? 22. அப்ப கரெக்டா 6 மணி ஆயிடுச்சுன்னா அங்க தாமதமா தானே வருது. அப்ப 6 மணில இருந்து 22 நிமிஷத்தை கம்மி பண்ணுங்க. அப்ப 6ல இருந்து நான் 30 நிமிஷம் கம்மி பண்ணா 5:30. ஓகேங்களா? ஆனா இங்க 22 தானே இருக்கு. அப்ப 6ல இருந்து 22 நிமிஷம் கம்மி பண்ணா எவ்வளவு போகும்? 5:38 ஆகும். 5:38னா 6 மணில 20 நிமிஷம் கம்மி பண்ணேன்னா 5:40. அப்ப 5:42 நிமிஷம் கம்மி பண்ணா 5:38. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5:38 மணி காட்டும். அவ்வளவுதான்ப்பா. இங்க தாமதம்னு சொல்றதுனால என்ன பண்ணோம்? 6 மணில இருந்து அந்த 22 நிமிஷத்தை கழிச்சிட்டோம். ஓகேங்களா? இதே இது வேகமா இயங்குதுன்னு சொன்னாங்கன்னா, வேகமா இயங்குதுன்னு சொன்னா பிளஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? தாமதம்னா மைனஸ் பண்ணணும், வேகமான்னு சொன்னாங்கன்னா பிளஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. x இஸ்டு 26 டபுள் இஸ்டு 5 இஸ்டு 65. இப்ப இந்த x ஓட மதிப்பு என்ன வரும்? கண்டுபிடிக்கலாமா? நார்மலா விகித சம கான்செப்ட் படியே. சோ சென்ட்ரல் ரெண்டையும் பெருக்கலாம். 26 இன்ட்டு 5. அடுத்து ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கலாம். x இன்ட்டு 65. இது ரெண்டையுமே சமப்படுத்துங்க. என்ன வரும்? 4 5 5 13 5 65. 4 13 13 2 13 26. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு கிடைக்குது? 2 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ரீசனிங் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டீன் பேஸ்ல ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டுமே கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா ஏன்னா இதே மாதிரி போயிட்டு தான் வரக்கூடிய தேர்வுலையும் கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் அந்த டீன் பேஸ் குரூப் 1 தெரியும் பார்த்தீங்கன்னா
ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல, ஒரு சில கொஸ்டின் தவிர. மத்தபடி இதே மாதிரி கான்செப்ட்ல என்ன பண்றாங்க, கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே பேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே இல்லாம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்க ரெடியா தான் இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ முழுமையா பாருங்க. உங்க நண்பர்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.